எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எடுத்தது. எப்பவும் போல் காலையில் 3:30க்கு எந்திரிச்சாச்சு. பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி பிரபஞ்ச விளக்கு அதாவது ஐம்பூதம் விளக்கும் ஏற்றி பிரம்ம முகூர்த்த பூஜையை சிறப்பாக செஞ்சாச்சு. அந்த வீடியோ எப்போவுமே போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லோரும் கேட்டதுனால நான் மார்னிங் இருந்தே எடுத்திருக்கேன். இன்றைக்கி கேட் ஓப்பன் பண்ணி வெளியே போய் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து விளக்கேற்றுறது அப்படிங்கிறது அந்த டைமுக்கு கொஞ்சம் சேஃப் இல்லாததுனால வெளியே போய் கோலம் போடலை. ஸோ உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டி வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு சிம்பிளாக ஒரு சின்ன கோலத்தை மட்டும் போட்டுட்டு நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு அதாவது இந்த ஐம்பூதங்களுக்கு ஐமுக விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அதை ஏற்றியாச்சு. அப்புறம் நிலைவாசல் விளக்குக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். பிரபஞ்ச விளக்கை காட்டிட்டு அதுக்கப்புறமா போய் நிலைவாசல் விளக்கை ஏற்றிக்கலாம். ஸோ பிரபஞ்ச விளக்கை ஏற்றுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேண்டுதல் எதையும் வைக்காமல் நம்ம வந்து நன்றி சொல்ல வேணும், அதுதான் முக்கியம். ஸோ நம்ம வந்து நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்குற எல்லா செல்வங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நம்ம எந்த கஷ்டத்தில் இருந்தாலுமே இந்தளவு நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கான தைரியத்தையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்ததுக்கு நன்றின்னு மனசார நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வேண்டுதலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கேட்கணுங்க. ஸோ முடிஞ்சளவு வேண்டுதலை கம்மியாக வச்சுக்கோங்க. லிஸ்ட்டு பெருசாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைவேறதற்கு தாமதமாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் சாமி நம்மளை கண் திறந்து பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்கக்கிட்டேயே நம்ம கோவிச்சுக்குவோம். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் விளக்கு ஒரு அரை மணி நேரம் எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் மலையேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் வெளியே வாசல் தெளித்து கோலம் போட்டிருந்தேன். இன்றைக்கி இந்த கோலம் தான் போட்டிருந்தேன், வெளிச்சத்தில் தெரியாது. இப்போ மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். வெளியே வாசல் தெளித்து கோலம் போடாமல் உள்ளே விளக்கேற்றுறது வந்து நல்லாவா இருக்குது அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் நமக்கு வந்து 4:30க்கு பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றி பூஜை செய்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தை தவற விடக்கூடாது. அதனால் உள்ளேயே ஒரு சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த நேரம் போனால் நமக்கு மறுபடியும் கிடைக்காது. நம்ம வந்து செய்ய வேண்டியதை உள்ள சேஃபாக செஞ்சுக்கலாம். சேஃப்டி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு சேஃப்டி இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா வெளியே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம விளக்கேற்றுறத செஞ்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா 4 o'clock எந்திரிச்சு போய் வெளியே வாசல் தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது எந்தளவு சேஃப்டி இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் அந்த ரிஸ்க் எடுத்துக்கணும். அதனால் முடிஞ்சளவு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து எந்திரிச்சிட்டாரு அப்படின்னா அப்போ போய் நான் வெளியே வாசல் தெளித்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கோலமெல்லாம் போட்டு வந்துட்டு தான் விளக்கேற்றுவேன். சப்போஸ் அவர் ரொம்ப டயர்டாக இருக்குது எந்திரிக்கலை அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, நம்மளோட பூஜைக்காக நம்ம அவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் முன்னாடி ஒரு சிம்பிளாக வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு விளக்கு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் எரிய விட்டு அதாவது 4:30க்கு ஏற்றுறோமா 5 வரைக்கும் விளக்கு எரியட்டும். அதுக்கப்புறமா மலை ஏற்றிட்டு ஒரு 5:15 5:30க்கு நம்ம போய் வாசல் தெளித்து வெளியே கேட்டுக்கு வெளியே வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கலாம். விளக்கு வீட்டுக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ தயவு செய்து வெளியே போய் வாசல் தெளித்து கோலம் போடாதீங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் 3லேருந்து 4:30 வரைக்கும் நம்ம வந்து உஷத் காலம்னு சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்த நேரம். அதுதான் சிறப்பான நேரம்னு சொல்கிறதுனால நான் அந்த நேரத்தை தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட சேஃப்டியை பொறுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. பையனோட ஃபேவரட்டான தக்காளி சாதமும் கேரட் பீன்ஸ் கேபேஜ் எல்லாம் போட்டு பொரியல் மதியம் லன்ச் பாக்ஸுக்கு. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று செஞ்ச புளி சாதம் நேற்று செஞ்ச சாதத்தில் ஒயிட் ரைஸில் புளி ஊற்றி வச்சுருந்தேன், அதை தாளிச்சிட்டேன். அது கூடவே கொத்தமல்லி சட்னி அப்புறம் தோசை. இந்த தடவை பார்த்தீங்கன்னா மில்லட் தோசையெல்லாம் எதுவும் செய்யலை, நார்மலாக ஒயிட் தோசை தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் எப்பவும் போல் நம்மளோட உளுந்தங்கஞ்சி. ஸோ இது எல்லாத்தையும் செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சுட்டு சாப்பிட வச்சு அனுப்பியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ப்ரோட்டீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்த ரெசிபியுமே செய்யலை. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாளாவது இடையில ஃப்ரீ கொடுக்கணும் இல்லையா. பிடிச்ச ஃபேவரட்டான ஐட்டம் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தான் அடுத்த நாள் நம்ம சொல்கிறத அவங்க கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பையனோட ஃபேவரட்டான ஐட்டம்ஸாக இன்றைக்கி பார்த்து செஞ்சாச்சு. அதனால் இன்றைக்கி ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக குவிக்காகவும் முடிச்சாச்சுங்க. முடிச்சு அனுப்புனதுக்கு அப்புறமா பக்கத்து வீட்டில் வரலட்சுமி விரதம் பூஜைக்காக வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இவங்களை அனுப்புனதுக்கு அப்புறமா நான் இங்கே போயிருந்தேன். அவங்களோட பூஜை அலங்காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அதில் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அதாவது சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஸோ அங்கே சாமி கும்பிட்டு வர்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலில் வளையல், மஞ்சள், அது கூடவே காஜல், சீப்பு, சின்ன கண்ணாடி, ப்ளவுஸ் பெட்டு, மஞ்சள் குங்குமம் அப்படின்ட்டு மஞ்சள் கயிறு அப்படின்லாம் வந்து அந்த பவுலில் வச்சு கொடுத்துருந்தாங்க. அது கூடவே வீட்டில் செஞ்ச பிரசாதமாக வடை, பூரணம் அப்படின்னும் வச்சுருந்தாங்க. ஸோ மஞ்சள் கயிறும் கையில் கட்டி விட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பழக்கம் இல்லை. நாங்கள் வந்து கலசம் வச்சு சாமி கும்பிட்ட பழக்கம் அம்மா வீட்லேயும் சரி, ஹஸ்பண்ட் வீட்லேயும் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் புதுசாகவே இருந்துச்சு. வருஷம் வருஷம் கூப்பிட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ண தான் நான் செய்வேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் தான் வழிபாடு செய்ய போகிறேன். என்னோட வரலட்சுமி பூஜை வழிபாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்கேன், கூடவே மகாலட்சுமி தாயாரோட சிலை வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து அவங்களுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி நான் வந்து எப்பவும் போல் 108 போற்றி சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. அது கூடவே நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு, லட்டு வச்சுருந்தேன். அப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி, அதில் துளசி கொஞ்சம் போட்டு ஏலக்காய் போட்டு வச்சாச்சு. அடுத்ததாக இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா புடவை, அதில் வளையல், மஞ்சள், சந்தன குங்குமம், கூடவே பூக்கள் இப்படி தான் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். அப்புறம் எந்த மாதிரியான வழிபாடாக இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்ற விதம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே நம்ம எடுத்ததையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேண்டுதலை வந்து கடகடகடன்னு லிஸ்ட்டு போடக்கூடாது. நம்ம வந்து நான் பிரபஞ்ச விளக்கேற்றுறப்பவும் சொன்னேன் இல்லையா, முதல்ல நன்றி சொல்லணும். நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைக்கு கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்ம யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கி தரோம். ஒரு பொருள் வாங்கி தந்ததையும் அவங்க பார்த்துட்டு இதை எதுக்கு வாங்கினேன், இதை விட எனக்கு அந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும், இல்லை வேறு பொருளாக இருந்தால் தான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் மனசு? இவங்களுக்கு போய் இதை வாங்கி கொடுத்தோம் பாரு, இனிமேல் வாங்கியே கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த இதை விட்டுருவோம். இதுவே வேறொருத்தர் வந்து சொல்கிறாங்க, ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம், ஆஹா சூப்பராக இருக்குங்க, இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நம்ம வாங்கி கொடுத்த அந்த சின்ன கிஃப்ட்டுக்கு. அப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அடுத்த தடவை என்ன பண்ணுவோம், நம்ம இன்னுமே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கிஃப்டாக வாங்கி கொடுப்போம் இல்லையா, சந்தோஷத்தில் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக. அந்த மாதிரி தான் நம்ம தெய்வங்கள்கிட்டையும் சரி, பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறப்பவும் சரி, முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நம்ம சந்தோஷமாக ஒரு நன்றியை சொன்னால் தான் அவங்களுக்கு மனசு ரொம்ப குளிர்ந்து நமக்கு வேண்டுதலை வந்து நிறைவேற்றி தருவாங்க. ஓகே, நம்ம கொடுக்குற இந்த வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக வந்து வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் திங்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் இனிமேல் வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது கடவுளுக்கு நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கும் சரி, நீங்கள் கொடுக்குற எல்லா விஷயத்துக்கும் சரி நன்றி சொல்லுங்கள். இதுவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னா நான் எப்படி போய் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னா, தப்பில்லைங்க. கஷ்டங்கள் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதை தாங்கிக் கொள்கிற தைரியத்தையும் நீங்களே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. கண்டிப்பாக அந்த தைரியத்தை அவங்க கொடுக்காம இருந்தாலும் கூட இனிமேல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இது வந்து என்னோட பர்சனலான கருத்து. இதில் ஏதாவது தவறாக இருந்துச்சு அப்படின்னா
சாரி. நான் எப்போவுமே இப்படி தான் வேண்டுதல் வைப்பேன். மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு வந்து நன்றி உணர்வு அதிகமாக ஆக பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் அதிகமாகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நேர்மறை எண்ணம் இருந்தாலே போதும், வாழ்க்கையே சூப்பராக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா விஷயங்களையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறப்போ நமக்கு எப்போவுமே சந்தோஷம்தான் கிடைக்கும். சப்போஸ் கஷ்டமே வந்தாலும் நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு நம்மளோட தாட் எப்போவுமே பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் மைண்டு நல்லா ஒர்க் ஆகி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸையும் ஈஸியாக சொல்யூஷன் கிடைக்கிற அளவு நமக்கு திங்க் பண்ண தோணும். இதுவே நெகட்டிவ் தாட்டில் இருந்தோன்னு வைங்களேன், அட போடா என்னடா வாழ்க்கை இது, நமக்கு மட்டும் எப்போவுமே இப்படி தான் இருக்கும், நம்மளோட வாழ்க்கையிலெல்லாம் எந்த ஒரு முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணியே நம்ம லைஃப்பை முடிச்சிருவோம். ஸோ அதனால தான் எப்போவுமே நம்மளோட தாட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, என்னோடய பூஜை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே எனக்கு மன நிறைவாக நான் வந்து அலங்காரம் பண்ணி அதே மாதிரி பூக்களால் அர்ச்சனை பண்ணி மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றியும் சொல்லியிருந்தேன். சப்போஸ் அந்த 108 போற்றி தெரியாதவங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொபைலில் போட்டு விட்டுறலாம். 108 போற்றி மொபைலில் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை போட்டு விட்டுட்டு கூட நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி அர்ச்சனை வந்து குங்குமம், பூக்கள், காயின்ஸ் வச்சும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய வழிபாடு எனக்கு திருப்தியாக அமைஞ்சிருந்துச்சு. நீங்கள்லாம் எப்படி வழிபாடு செஞ்சீங்க? உங்களுக்கு வந்து கலசம் வைக்கிற பழக்கம் உண்டா, இல்லை நீங்களும் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் பெண்களுக்கு ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். அந்தளவு நம்ம வேண்டிய வரத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு தான் இந்த வரலட்சுமி விரதம். அதனால யாரும் தவற விடாதீங்க. நிறைய பொருட்கள் எல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட எந்த பொருட்களும் இல்லைனாலும் மஞ்சள்ல பிள்ளையாரை பிடிச்சி வச்சாலும் அவர் சந்தோஷமா வந்து அமர்ந்துக்குவாரு. அதே மாதிரி தான் நம்மளோட மகாலட்சுமி தாயாருமே நம்ம ஒரு அகல் விளக்கில், அதாவது மண் விளக்கு எடுத்து அதில் தீபத்தை ஏற்றி அதில் வழிபாடு செஞ்சாலும் தாயார் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்குவாங்க. நமக்கு தேவையான வேண்டுதலையும் நிறைவேற்றி தருவாங்க. அதனால் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு மனசை போட்டு குழப்பிக்காமல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மன நிறைவோட நம்ம வந்து கடவுளை வேண்டுறப்போ நமக்கு எல்லாமே சிறப்பாக வந்து நடக்குங்க. அப்புறம் நானும் என்னோட பூஜையில் எல்லாத்துக்காகவும் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டேன். நீங்களும் மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களோட வேண்டுதலை மனசார சொல்லி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறட்டும். என்னோட வரலட்சுமி விரத பூஜை இப்படி தான் நான் செஞ்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட பூஜையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து என்னை வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்ம நியூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.